நம்மளே இலங்கைப்பா இலங்கை நினைச்சு புட்டா சுச்சுவேஷன் எழுதுனா கூட இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு அது 100% பொருந்தி சொல்லலாம். இன்னைக்கு ஹிஸ்ட்ரியில் மொத்தமாக இன்னைக்கு அவர் மற்றவங்க கோட்டையாருன்னு சொன்னாங்களே, அந்த கோட்டை உடச்சிட்டாரு. ஜெயிச்ச உடனே நான் வாழ்த்தா இந்த சாங்கத்தையும் பாடினேன். இந்த சாங்கை படித்த வீடியோ போட்டேன். வீடியோ போயிட்டு இருக்கும்போதே பாட்டேன். இல்லைங்கப்பா இல்லைங்க மனசு வச்சா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். நான் யோசிச்சு பார்ப்பேன், அப்போ நம்ம எழுதுல இருக்கு, ஆண்டவன் எழுத வச்சிருக்கான். அடுத்த நம்மளுக்கு பின்னாடி நடக்க போது நமக்கு அப்படி தெரியும், ஆண்டவனும் தெரியும். எனக்கு அந்த சீட்டில் உட்காரத இப்படி ரசிக்கிறது என்னன்னா, அதே சீட்டில் கலைஞர் உட்காந்துருக்காரு, அதே சீட்டில் ஜெயலலிதா எடுத்து பார்த்துருக்கோம், அதே சீட்டில் மு.க. ஸ்டாலின் அவர்களும் பார்த்துருக்கோம். அப்போ பார்க்கும்போதுலாம் ஒரு முதல்வர் இன்னைக்கு அந்த சீட்டில் நம்ம விஜய் சார் உட்காந்துருக்காருல்ல, நம்ம வீட்டில் ஒருத்தர் சிஎம் ஆகிட்டார். அடுத்த படம் நடிக்கல, ஒரு நல்ல நடிகர் இப்போ சினிமா துறையில் இல்லை அப்படின்ற ஒரு இயக்கம் என்னைக்காவது வந்திருக்கா? தமிழ்நாட்டில் ஒரு 1500 திரையரங்கில் மட்டும் ஹீரோ ஆகிறது ஒருத்தர். இன்னைக்கு 7-7 கோடி மக்களுக்கு ஹீரோ இருக்கார்ல, அதுக்காக சிலது இழந்தான். விஜய் சார் படத்தை பார்க்குறதுக்கு 4 பேர் கேட்டு விமர்சனம் படிச்சுட்டு பத்திரிக்கையில் வர்றது, ஊடகங்கள் வர்றது பார்த்துட்டு எத்தனை போகிறாங்க. உங்கள் படத்தை பார்க்குறதுக்கே 4 பேர் விசாரிச்சு தான் போனாங்க. அவங்க ஓட்டு போட்டு எதையும் விசாரிக்கல மக்கள். அப்போ அங்கே தான் விஜய் சார் மக்கள் நம்பிக்கை காப்பாற்றணும். இது எல்லாமே உங்களுடைய சினிமா லைஃப்பில் உங்களுக்கு நடந்த ஒரு அனுபவமாக இருக்கலாம், அதை லைஃப் லாங் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான தருணங்களாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் பல நேர்காணலில் பேசிட்டீங்க, இருந்தாலும் எனக்கு அதை கேட்டே ஆகணும்னு தோணுது. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் உங்களுடைய திருப்பாச்சி இல்லையா? ஸோ அந்த திருப்பாச்சி படம் எடுத்ததுக்கப்புறமா 2வது படம் நீங்கள் சிவகாசி எப்படி எடுத்தீங்கன்னு தெரியல, அந்த படத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான பாடல் எப்படி எழுதுனீங்கன்னு தெரியல, அந்த பாட்டு எப்படி இன்றைக்கி நிஜமானதுன்னு தெரியல. இப்படி பல விஷயங்களுக்கு யாருக்குமே இன்றைக்கி விடைய தெரியல. என்ன நினச்சி நீங்கள் இந்த லிரிக்கை எழுதி அதுவும் ஷோபா மேம்கிட்டயே பாட வச்சிங்க? ஏழைங்க பாலைங்க நினச்சோம்னா நாளைக்கு நீங்களும் சிஎம்னு. ஏன்னா இதை யாருமே கற்பனை பண்ணாத ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்படி ஒரு லிரிக் ஏன் எழுதணும்னு தோணுது? இல்லை, அது சின்ன நான் யோசிச்சு பார்ப்பேன், அப்போ நம்ம எழுதுல ஓகே, ஆண்டவன் எழுத வச்சுருக்கான். அடுத்த நம்மளுக்கு பின்னாடி நடக்க போது நமக்கு அப்படி தெரியும், ஆண்டவனும் தெரியும். அப்போது அந்த வரிகள் ஆண்டவனுக்கு தோண வச்சு எழுத வச்சுருக்காப்புல. நம்ம அப்போ பட்ட சுச்சுவேஷனுக்காக எழுதுகிறோம். ஆமாம், அதில் ஒரு வரி விஜய் சார் நடிச்சு எழுதுனது எப்படின்னா, பட்டி தொட்டி உங்கள் சிட்டி மொத்த ஊர் எங்கள் ஊர் தான். அது அவருக்கு சிட்டிலேருந்து பட்டி தொட்டி வரைக்கும் எல்லாம் ஒரு ஏரியா தான், கண்டிப்பாக எல்லா மக்களுக்கான ஒரு தாங்கிறத அந்த லிரிக்ஸ் அதில் வரும். ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊர் உங்கள் ஊருடா, பட்டி தொட்டி உங்கள் சிட்டி மொத்த ஊர் நம்ம ஊர் தான். அது விஜய் சார் இருக்கா? அது உண்மைதான். இன்னைக்கு சிட்டியில் மொத்தமாக இன்னைக்கு அவர் மற்றவங்க கோட்டையாருன்னு சொன்னாங்களே, அந்த கோட்டை உடச்சிட்டாரு. வில்லேஜில் திமுக ஏடிஎம்கே தான் மாறி மாறி ஜெயிச்சுது. சில ஏரியாவில் இது வரைக்கும் ஒரே கட்சி ஜெயிச்சிருக்கு. சில டிஎம்கே தான் ஏடிஎம் ஜெயிச்சதில்லை, தொடர்ந்து டிஎம்கே ஜெயிக்கும். அங்கே இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. அப்போ பட்டி தொட்டியும் அது வேற ஒரு நோக்கத்தில் எழுதுனது. ஒரு மார்க்கெட்டு, அவரோட கிரேஸு, அதை சொல்லுவோம். அது அரசியலுக்கு அந்த ஒத்து போச்சு. நம்ம இலங்கைப்பா இலங்கை நினச்சி புட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். ஆமாம், அது சுச்சுவேஷன் எழுதுனா கூட இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு அது 100% பொருந்தி சொல்லலாம். கண்டிப்பாக சார். ஏன்னா பணபலம் படைபலம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் ஜெயிக்கல. நீங்கள் எழுதுன அந்த வார்த்தையால் தான் ஜெயிச்சிருக்காங்கன்றதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஏழைங்க, ரொம்ப கிராமப்புறங்களில் இருக்க மக்கள் எல்லாருமே விஜய் சாரை நேசிச்சிருக்காங்க. அது இந்த எலெக்ஷனில் அப்பட்டமாக அப்படியே வெளியில் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சார் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் பொதுவாகவே கட்டமைக்கப்பட்டதே, எல்லாருடைய பார்வையும் அப்படி தான் இருந்தது. விஜய் சார் சிஎம் ஆனவுடனே உங்களுக்கு இந்த சாங் ஞாபகம் வந்துச்சா? ஃபஸ்ட்டு நான் ஜெயிச்ச உடனே நான் வாழ்த்தா இந்த சாங்கத்தையும் பாடினேன். ஓகே, இந்த சாங்கை படித்த வீடியோ போட்டேன். அது வீடியோ போயிட்டு இருக்கும்போதே பாட்டேன். ஆமாம், நானே பாடி வீடியோ. ஆமாம், அப்போ தான் எனக்கு வேல்யூ இருந்துச்சு. ஓகே, இப்போ தான் இந்த சாங் வரைக்கும் வேல்யூ. ஏன்னா எங்கேயோ இந்த எங்கள் தொகுதியாக இருக்கட்டும், நிறைய சின்ன சின்ன தொகுதிகள்லாம் எல்லாம் லீடிங் போயிட்டுருக்கு. அப்போ ஓகே, அவங்க தான் ஏழைங்க பழைங்க, அவங்க தானே. அப்போ இது சிங்க் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த கரெக்டாக அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி தான் சிவகாசி ரீரிலீஸ். எலெக்ஷன் முடிஞ்சு வச்சு ரிசல்ட்டுக்கு முன்னாடி ரீரிலீஸ்.
தியேட்டருக்கு போனால் கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி இந்த சாங் போடமக்கரிய சாங்க்கு ஒட்டுமொத்த தேட்டரும் ஆடிக்கிருக்கு. நான் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் அப்போ பார்த்தது ஜென்ஸும் வந்திருப்பாங்க, லேடிஸும் வந்திருப்பாங்க. லேடிஸும் அவங்க படம் பார்ப்பாங்க, அந்த ஜென்ஸ் தான் ஆடுவாங்க. ஆமாம். ரிலீஸில் பார்த்தா ஜென்ஸு கூட அவ்வளோ ஆடலை, ஒட்டுமொத்த பொண்ணுங்க அதே மூமெண்ட்டு. நான் பால்கள்லேருந்து பார்க்குறேன், அங்கே கும்பலாக இங்கே ஒரு கும்பல் 4 பொண்ணு ஆடுது, அந்த பொண்ணு 4-5 பொண்ணுங்க ஆடுது. என்னடா கரெக்டாக அதில் பொண்ணுங்களுக்கு அவ்வளோ குஷி ஆயிடுச்சு. அப்போ தெரிஞ்ச ஓகே, இது தாய் எம்ஜிஆருக்கு அப்புறம் தாய் குலத்தை கவர் பண்ணிட்டாரு. நம்ம நீ நிரந்தரமாக வருதா, நிரந்தர சீக்கிரம் அசைச்சிக்கவே முடியாது. ஓகே சார், நீங்கள் பாடல் எழுதிட்டீங்க, உங்களுக்கு ஒரு தாட் வந்துருச்சு, இந்த பாட்டை ஏன் சோபா மேம் கிட்ட கொடுத்து பாட வச்சிங்க? இப்போ அதுதான் அங்கே தான் வந்து சென்டிமெண்ட் ஒர்க் ஆகிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம யாரோ பண்ணால் கூட இவ்வளோ ஆத்மார்த்தமாக இருக்காது. அம்மாவே பையனுக்கு பாடும்போது அப்போ ஒரு ஆத்மார்த்தம் பாடியிருப்பாங்களே, அந்த ஆத்மார்த்தம் கொஞ்சம் ஜெயிக்க வச்சுருக்கலாம். ஒரு பின்னணி பாடகி அவங்களுக்கு என்ன சம்பளம் வாங்குவாங்க, அந்த சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி ஃபீல் பண்ணி பாடி போயிடுவாங்க. இது இந்த சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி ஃபீல் பண்ணி பாடுறதில்ல. ஓகே, இது நடக்கும் நினச்சி பாடுவாங்களே சின்னது. ஓகே, நம்ம பையன் வந்தா நல்லா இருக்குமேன்றது. ஓகே, அவர் நடிச்சிட்டு பாடிருக்கலாம், அவங்க அது நடந்துருக்கலாம். ஓகே, கண்டிப்பா சோபா மேம் அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம பிள்ளை வரதை நம்மளே கெஸ் பண்ணியிருக்கோம் போல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா சிஎம் ஆனதுக்கப்புறமா விஜய் சாரை போய் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் அந்த செட்டில் ஒவ்வொரு தடவையும் டைரக்ட் பண்ண விஜய் சாருக்கும் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் அந்த சிஎம் சீட்டில் உட்காந்துருக்க விஜய் சாரை பார்க்கும்போதும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும்ல, எப்படி இருந்தது அந்த ஃபீல்? நான் ஃபஸ்ட்டு சிஎம் பார்க்க போகிறோம் தான் போயாச்சுங்க. ஓகே, நம்ம விஜய் சார் இன்னைக்கு சிஎம், சந்தோஷம் போகிறோம். உள்ளே போனதுக்கப்புறம் நமக்குள்ள என்னென்னோ பண்ணுது. ஏன்னா அந்த சீட் இருக்குல்ல, முதல்ல சீட்டில் உட்காந்துருக்காரு அவர், எங்கள் வர வச்சார், சீட்டில் உட்காந்தாரு. அதுக்கு நாங்கள் உட்காந்தோம். எனக்கு அந்த சீட்டில் உட்கார்றத அப்படி ரசிக்கிறது என்னென்னா, அதே சீட்டில் கலைஞர் உட்காந்துருக்காரு, நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ சங்க சார்பாக பார்க்க போயிருக்கோம், அப்போலாம் போய் பார்த்துருக்கோம். அப்போ அதே சீட்டில் ஜெயலலிதா மேடத்தை பார்த்துருக்கோம். அப்போ அதே சீட்டில் எடப்பாடியை பார்த்துருக்கோம். அதே சீட்டில் முக ஸ்டாலின் அவர்களையும் பார்த்துருக்கோம். அப்போ பார்க்கும்போதெல்லாம் ஒரு முதல்வர் கலைஞரை பார்க்குறோம், ஜெயலலிதா மேடம் பார்க்குறோம், ஒரு வியப்பு, ஆமாம் இருக்கும், முதல்வர் பார்க்குறோம். இன்றைக்கி அந்த சீட்டில் நம்ம விஜய் சார் உட்காந்துருக்காருல்ல, அப்போது அது அந்த அந்த அவங்கள பார்க்கும்போது எவ்வளோ ஒரு பயபக்தியாக ஒரு இதாக வந்து உட்காந்தோம். இன்றைக்கி அந்த சீட்டில் அம்மாவும் உட்காந்துருக்காருல்ல, அப்போ அப்படின்னா நம்ம வீட்டில் ஒருத்தர் சிஎம் ஆகிட்டார் உணர்வு. அப்போ அவங்கள பார்த்து வியப்பு இருந்துச்சு. இன்றைக்கி பார்க்கும்போது வியப்பு தாண்டி மனசு முழுக்க சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஆமாம், அந்த தருணம் வந்து எனக்கு எப்படின்னா, நான் ஒன்றே தான் காட்ட முடியும். திருப்பாச்சி கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு கதை ஓகே படம் பண்ணலாம் சொன்னார்ல, ஆமாம் சார், அப்போ ஏற்பட்ட சந்தோஷத்தை விட பல மடங்கு சந்தோஷம் இந்த முதல் ஒரு நாற்கடியில் விஜய் சார் பார்த்தது. ஏன்னா வந்து அதை விட இது ஹாப்பின்னு சொன்னது வந்து கண்டிப்பாக அது என்னென்னா, அவங்களுக்கு அவர் எத்தனையோ இயக்குனர் உருவாக்கியிருக்காரு. எத்தனையோ புது இயக்குநர்கள், பாலசேகரன் இருக்கட்டும், எழில் இருக்கட்டும், நிறைய இயக்குனரை உருவாக்கிட்டு இருக்காரு. ஓகே, அப்போ நான் 10-11 தான் இங்கே, என் கதை ஓகே ஆச்சு. அப்போ அவர் அறிமுகப்படுத்தின 20 டேரக்டருக்கு அப்புறம் 21 டேரக்டர் நான் போகிறேன், அவ்வளோதான். ஓகே, சிஎம் நாட்கள் அப்படி இல்லை. 6 கோடி 7 கோடி மக்களில் ஒரு ஆள் வர்றது அது மிகப்பெரிய சாதனை. அப்போ அந்த சீட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு ஹியூமன் அப்படின்றத முன்னாடியே உங்ககிட்ட நிரூபிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கதை கேட்டவுடனே வந்து நிறைய பேர் பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் உங்ககிட்ட வந்து ஒரு படத்தை நம்பி கொடுத்ததுனாலே என்னமோ தெரியல, திருப்பாச்சி பயங்கர ஹிட்டு. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் சிவகாசி படத்தை உங்ககிட்ட கொடுத்து, சிவகாசி படமும் பயங்கர ஹிட் இல்லையா? ஸோ 2 படத்தையுமே நம்பி உங்ககிட்ட கொடுத்ததுலேயே தெரிஞ்சிருச்சு விஜய் சார் வந்து எந்தளவுக்கு குட் ஹியூமன் அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறமா விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்துட்டாங்க, சிஎம் ஆகிட்டாங்க. பட் அவங்க ஒரு அடுத்த படம் நடிக்கல, ஒரு நல்ல நடிகர் இப்போ சினிமா துறையில் இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கம் என்னைக்காவது வந்திருக்கா? நான் சினிமாவுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 1000 திரையரங்கு வச்சுங்களேன் இருக்குது, 900 இருக்குது.
ஓகே. அப்போ ஒரு 1000 திரையரங்குகள் கூட்டம் சொந்தமாக இருந்தால் விஜய் சார். 1000 திரையரங்குகள் வெளிநாட்டில் மொத்தம் 1000 சேர்த்து 1500 வச்சுங்க. ஓகே. ஒரு 1500 திரையரங்குல மட்டும் ஹீரோவாக இருந்த ஒருத்தர் இன்னைக்கு 7-7 கோடி மக்களுக்கு ஹீரோவாக இருக்கார்ல, தமிழ்நாட்டுக்கே ஹீரோவாக ஓகே, இருக்கார்ல. ஓகே. அப்போ திரையரங்கில் ரசித்த ஒருத்தர் இன்னைக்கு தமிழக அரசின் ஒரு முதல்வனாக பார்க்குறதுங்கிறது பெரிய விஷயம். அதுக்காக சிலதை இழந்தான் ஆகணும். கண்டிப்பா. நம்ம எல்லாத்தையும் ஆண்டவன் பெரிய விஷயத்தை கொடுக்கும்போது நம்ம சின்ன விஷயத்துக்கு பார்த்து அது இழப்பு நினைக்கக்கூடாது. ம். ஏன்னா இந்த முதல்வர் நாற்காலிங்கிறது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. கண்டிப்பா சார். எம்ஜிஆர் சார் இருந்தார், ம். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ரஜினி சார் வந்தார். ரஜினி சார் இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஈக்குவலாக விஜய் சார் வந்தார். இன்னும் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் கழித்து விஜய் சார் இடத்துக்கு இன்னொருத்தர் வந்துடுவாங்க. ஓகே. வந்துடுவாங்க. அதே மாதிரி பல ஹீரோக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே. இந்த முதல் நாற்காலி ஈஸியாக ஒரு ஹீரோ ஆகிற விஷயம் கிடையாது. சினிமா ஹீரோ ஆகி பெரிய விஷயம். மக்கள் நம்பிக்கை. உங்களுக்கு படம் நல்லா இருந்தால் தான் ஓடும். ஓகே. இங்கே வந்து இத்தனை பேர் பெரும்பான்மையில் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நம்பிக்கை. கண்டிப்பா சார். நம்பிக்கை. படத்தை கூட நல்லா விசாரிச்சு போவாங்க. இப்போ நல்லா இருக்கா பார்க்கலாமா கேட்டு தான் போவாங்க. கண்டிப்பா. இது ஒன்றும் கேட்க ஓட்டு போட்டுருக்காங்க. உங்களுக்கு விஜய் சார் படத்தை பார்க்குறது ரசிகர் ஃபஸ்ட் நாள் பார்த்துருவாங்க. மக்கள் பார்க்குறதுக்கு எத்தனை ஃபெயிலியர் ஆகிருக்கு, ஏன் ஃபெயிலியர் ஆச்சு கேட்பாங்க. இப்போ படம் எப்படி இருக்குது, ஐயோ நான் சரியில்லைங்க போக மாட்டான், சூப்பருங்க போவாங்க. அப்போ விஜய் சார் படத்தை பார்க்குறதுக்கு 4 பேர் கேட்டு விமர்சனம் படிச்சுட்டு பத்திரிக்கையில் வர்றது ஊடகங்களில் வர்றது பார்த்துட்டு எத்தனை பேர் போகிறாங்க. அப்போ உங்கள் படத்தை பார்க்குறதுக்கே 4 பேர் விசாரிச்சு தான் போனாங்க. அவங்க ஓட்டு போட்டு எதையும் விசாரிக்கல மக்கள். அப்போ அங்கே தான் விஜய் சார் வந்து மக்கள் நம்பிக்கையை காப்பாற்றணும். இவங்களுக்கு என்னடா பண்ணோம், நம்ம என்ன பண்ணோம், படம் பண்ணோம், அவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம், நம்மளால் அவங்களுக்கு பொழுது போச்சு அதானே. கண்டிப்பா. ஆனால் இன்றைக்கி நம்மளை நம்பி ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க, பெரும்பாலும் சிஎம் உட்கார வச்சுருக்காங்கும்போது அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற மிகப்பெரிய ஒரு இடத்துல பொறுப்பில் இன்றைக்கி விஜய் சார் இருக்கார். இருக்காரு. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் வந்து சினிமா அந்த செட்டில் வந்து நிறைய தடவை விஜய் சாரை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்தை யாரும் கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த செட்டில் வந்து விஜய் சார்கிட்ட பார்த்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, ஒரு நெகட்டிவான பாயிண்ட் என்ன? ஸோ நெகட்டிவ்லாம் இல்லைன்னா சொல்லக்கூடாது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் இருந்துருக்கு. இல்லை, நமக்கு நெகட்டிவாக தெரியுது, அவருக்கு பாசிட்டிவ் வரும். நமக்கு பாசிட்டிவாக தெரிகிற விஷயம் அவருக்கு நெகட்டிவ் வரும். எல்லா லைஃப்பும் அப்படி தான். நமக்கு என்னென்னா ஸ்பாட்டுக்கு வருவார்ல, ஓகே, காரில் இறங்கி நிமிந்து பார்க்க மாட்டார். நிமிந்து பார்க்க மாட்டார். நான் எதுக்கு பார்க்க மாட்டார். அவர் இறங்கி அப்படியே போய் நேராக கேரனுக்கு போயிடுவார். ரெடி ஆகிட்டு ஹஸ்பண்ட் வருவாங்க, சார் ரெடிம்பாங்க. கேரன் போனதுக்கப்புறம் நான் போவேன். போய் அப்போ என்ன சீன் எடுக்க போகிறோம், ஃபஸ்ட்டு சீன் என்ன, டைலாக் கூட படித்து காட்டுவேன். ஓகேண்ணா அவ்வளோதான். அப்புறம் மேக்கப் போட்டு ரெடிம்பாங்க. வருவார், நடிப்பார். ஓகேண்ணா திருப்பி கேரனுக்கு போயிடுவார். இந்த சக மனிதர்கிட்ட அவ்வளோ பழக மாட்டார். ஓகே. நம்ம நினைப்போம் பரவாயில்ல, எல்லாம் ஹாய் சொன்னார். அவர் கேமராமேன் இருக்காங்க, ஆர்ட் டைரக்டர் இருக்காரு, அசிஸ்டன்ட் இருக்காங்க. ஓ ஹாய் குட் மார்னிங் கூட கிடையாது. அதுவும் கை கொடுத்துட்டு அது ஒரு ஜாலியாக இப்போ நான் அவர் ஆட்டுக்கு ஸ்ட்ரீட்டாக வைக்கான போயிடாருன்னு தோணும் எனக்கு. அது எனக்கு ஒரு நெகட்டிவாக தோணுச்சு. ஓகே. ஆனால் அது பாசிட்டிவ். ஏன்னா அப்புறம் போக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம தேவையில்லாம் பேசக்கூடாது. அது ஒரு பெரிய பொசிஷன் இருக்கவங்க தேவையில்லாம் பேசக்கூடாது. நம்ம பேசுகிற விஷயம் வந்து வேறு மாதிரி பிரித்து பேசிடுவாங்க. ஓகே. அப்போ நம்ம உண்டு வேலை உண்டு அப்படின்னா இல்லாட்டா ஏதாவது சொல்லுவே, விஜய் சார் இப்படி சொன்னார், விஜய் சார் உங்களை பற்றி இப்படி சொன்னார் அப்படின்னா. இப்போ நான் உங்களை பற்றி ஒரு அக்கறையாக ஒருத்தர் சொல்கிறேன், ரவீனா வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சிரித்து பேசலாம், இன்னும் கொஞ்சம் இதாக இருக்காங்கன்னா அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நீ பேச திட்டாரு, நீ உம்முனா முடிஞ்சியா இதாக இருக்காது. நான் சொன்னது வேறு. புரியுது. பேசணும், நல்லா சிரித்து பேசலாமே, இன்டர்வியூ எடுக்கணும், நல்லா இன்னும் கலகலப்பாக பண்ணலாமேங்கிறது அக்கறை. புரியுது. ஆனால் நான் குறை சொன்ன மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ இன்னும் என்ன எப்படி அவருக்கு குறை சொல்லிருக்கு, அவர்கிட்ட தகுதி இருக்குது, உங்களுக்குன்னு வரும், நமக்குள்ள கிளாஸ். இது நிறைய நடக்கும். நம்ம ஒன்று சொல்லுவோம், அப்போ அதில் கற்றுக்கிறது என்ன, நான் கற்றுக்கிட்டது ஒருத்தவங்களும் அக்கறைப்பட்டால் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சொல்லிட முடியாது. சூப்பர் சார். இடையில போய் நம்ம வந்து ஆதங்கத்தை போய் இன்னொருத்தர் கொட்டக்கூடாது.
அது 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 விஜய் சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக தான் இருந்திருக்காரு. தேவையில்லாமல் பேசுறது வந்தவன் இதுக்கு வந்தார், நடிக்க வந்தார்ல. அன்றைக்கி என்ன வசனம் சொன்னால் வசனம் பேர் நடிச்சுட்டு போயிட்டாரா? அதானே அவர் வேலை. கண்டிப்பா. நம்மகிட்ட ஹாய் கட்டி பிடிச்சிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து அதுதான் நான் வந்து அவரை எதிர்பார்த்தது. ஓகே. அப்புறம் போக போக அதான் ப்ளஸ்ஸுங்கிறது எனக்கு தெரிஞ்சது. ஓகே. அப்புறம் பாசிட்டிவ்ங்கிறது அந்த தொழிலில் ஈடுபாடு ஓகே. பார்த்தது. டைமிங் 9 மணிக்கு வாங்கணும்னு சொன்னால் 8:30 மணிக்கு கார் உள்ளே வந்துடும். வாவ். ஒரு நாள் என் ஸ்பாட்டு லேட்டாக வந்ததில்லை அவர். ஆமாம். அது அந்த டைமிங் அப்புறம் இன்வால்வ்மெண்ட்டு, ஞாபக சக்தி. ஒரு கதை இன்றைக்கி சொல்லும்போது எந்த ரியாக்ஷன் இல்லாமல் கேட்பார். நம்ம தான் அப்படியே காமெடியிலே எக்ஸ்பிரஷனோட சேர்த்து சொல்லிட்டு காமெடியாக சிரித்து பேசியிருப்போம். ஓகே. அவர் அப்படியே இருப்பார். அப்புறம் ஃபீலிங் சீன் நம்ம கண்கலங்க சொல்லியிருப்போம். அவர் அப்படியே இருப்பார். ஓகே. எந்த ரியாக்ஷன் இருக்காது. ஆனால் கதை உள்வாங்குவார். ஆ. உள்வாங்குவார். நான் திருப்பாச்சி கதை ஃபஸ்ட்டு சொன்னேன். ம். சொல்லும்போது அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு 5 ரியாக்ஷன் சொல்லும்போது எனக்கு டல்லாகிடுச்சு. எந்த ரியாக்ஷனும் இல்லையே, கதை ஒரு பிடிக்கலையான்னு தோணுது. அப்புறம் மனசுக்குள்ளே நினைக்கிறோம், நம்ம வேலை என்ன? கதை சொல்கிறேன். கதை சொல்லுவோம், நம்ம கதை சொல்லுவோம். ஓகே. அவன் சிரிச்சானே அழுதா என்ன அவன் தெரியும், நம்ம சொல்லுவோம், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஓகேன்ட்டார். ம். அப்போ திருப்பாச்சி இதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த ஹீரோ யாருன்னு தெரியாம கதை பண்ணி வச்சுருந்தேன். விக்ரமாக இருக்கலாம், சூர்யாவாக இருக்கலாம், யாரும் இருக்கலாம். ஆனால் இந்த கதை ஓகேனாக்கப்புறம் இந்த இதுக்கு விஜய் சார் ஹீரோன்னு தெரிஞ்சு போச்சு. ம். அப்போ திரும்பி ஓட்டி பார்க்குறேன். விஜய் சாரை மைண்ட் வச்சுட்டு அந்த சீன் டைலாக்லாம் வச்சுப்பேன். அப்போ நிறைய கம்மியாக இருக்குது. அவர் மாஸ் பெரிய ஹீரோ, கண்டிப்பா. கண்டென்ட் பத்தலை. அது 4 சீனை மாற்றுறேன். அவருக்கு ஏற்ற மாதிரி மாஸாக மாற்றுறேன். கிளைமாக்ஸ் பெரிய மாஸாக மாற்றுறேன். ஓகே. மாற்றி விட்டு ஒரு 4 மாதம் கழித்து 4-5 மாதம் கழிச்சு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி திரும்ப போய் சார் கொஞ்சம் திருப்பி ஒரு கதை சொல்லிடுறேன் சார் ஃபுல்லாக. அவரும் ஃபஸ்ட் சொல்லியிருந்தார், திரும்ப விட நீங்கள் ஷூட்டிங் முன்னாடி விட திரும்ப சொல்லியிருந்தார். இப்போ அதுக்காக சொல்ல போகிறேன். இந்த மாற்றின விஷயம் சொல்கிறதையும் சொல்லலை. நான் கதை சொல்கிறேன், ஓப்பனிங் சொல்கிறேன், எண்டு வரை சொல்கிறேன். எல்லாம் கேட்டார். கேட்டு முடிச்சுன்னா எங்கெங்கே ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு, இப்போ என்ன மாற்றிருக்கேன், நான் இது மாதிரி இருந்துச்சுல, இது மாற்றிருக்கல. ஆமாம். கிளைமாக்ஸு அதுன்னு வச்சுருந்தீங்க, இப்படி மாற்றிருக்கல. ஆமாம் சார். நான் ஒரு 5-6 இடத்துல மாற்றிருந்தா 5-6 இடத்துல 4 மாதத்துக்கு அப்புறம் சொல்கிறார். அப்போ இப்போ இருந்துச்சு நான் என்ன மாற்றணும்னு சொல்கிறார். அப்போ நினச்சேன் சாதாரண இல்லை அவர். அப்படி அமைதியாக இருக்காருன்னா அவ்வளவு ஞாபக சக்தி. ஏன்னா இந்த கதை சொன்னதுக்கப்புறம் அவர் 2 கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. திருமலை கில்லிலாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. மதுரை ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஓகே. அப்போ அவ்வளோ ஞாபக சக்தி. ஓகே. நான் மிரட்டேன். என்னடா அது நம்மளே சீன் வச்சு இன்றைக்கி சீன் நினைக்கிறோம், 2 நாள் வச்சு நம்ம மறந்துவோம், நமக்கே மறந்துவோம். அது அவர்கிட்ட ப்ளஸ்ஸு. இன்னொன்று அவருடைய சாங்ஸ் எல்லா படத்துலேயும் சாங் ஹிட் ஆயிடும். அது காரணம் அவருடைய இன்வால்மெண்ட். ஓகே. உங்களுக்கு கதையில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறாரோ அதே அளவுக்கு பாடல்லையும் அவர் கவனம் செலுத்துவார். ஆமாம். டியூன் அவருக்கு பிடிக்கணும். நம்ம ஒரு டியூன் அவர் போட்டு காட்டுவோம். அது பிடிச்சா தான் நம்ம ரெக்கார்டிங் போவோம். அப்போ அதில் கொஞ்சம் மெனக்கிடுவார். சாங் நல்லா வரணும் மெனக்கிடுவார். அதெல்லாம் அவர் படத்தில் எல்லா படமே ஹிட் ஆகிறது காரணம்.